நேற்றைக்கு ஒரு சகோதரி என்கிட்ட சேலம் ஆத்தூரில் அவங்க பார்த்துட்ருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒவ்வொரு மாதமும் யூடியூப்பில் பார்க்குறாங்களாம் இந்த ப்ரோக்ராம். அவங்க நேற்றைக்கு எனக்கு கால் பண்ணி, அம்மா நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன், சேலத்தில் ஆத்தூர் என்ற இடத்துலேருந்து பேசுகிறேன். 2020 என் பையனுக்கு கல்யாணம் பண்ணேன். 2021 கொரோனாவில் என் பையன் என்றைக்கு கல்யாணம் ஆச்சோ 2020 ஜூன் 10 கல்யாணம் ஆச்சு. 2021 ஜூன் 10 என் மகன் மரித்து போனான். எங்களுக்கு வேதனை தாங்க முடியல. மருமக போயிட்டா, ரொம்ப பிரச்சனை பண்ணி போயிட்டா. ஆனால் இன்னைக்கு அவங்க மகனுக்கு பிறந்த நாளாம். அப்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கு என் மகனுடைய பிறந்த நாள். இன்றைக்கு உங்கள் மீட்டிங் நடக்கும். நான் ஒவ்வொரு மாதம் உங்கள் மீட்டிங்கை நாங்கள் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் உட்கார்ந்து உங்கள் ஊழியத்துக்காக நான் ஒரு சின்ன காணிக்கை அனுப்பணும். நான் இப்போ அனுப்புகிறேன். இந்த நாள் கூட்டத்துக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு 1500 அவங்க அனுப்பிவிட்ருந்தாங்க. அவங்க அனுப்பிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, அம்மா வந்துடுச்சா, என் பையனுக்கு நாளைக்கு பிறந்த நாள். என் பையன் இல்லை, ஆனால் அந்த கூட்டத்தில் எத்தனையோ பிள்ளைகள் இருப்பாங்கள்ல. உண்மையா நான் ஆண்டவர்கிட்ட எதுக்கு ஆண்டவரே என்ன ஊழியத்துக்கு, நான் அதுக்கு ஆண்டவர் சில பதில்களை எல்லாம் கொண்டு வராரு பாருங்க. எத்தனையோ பேர் ஆறுதல் அடைகிறார்கள், எத்தனையோ பேர் தேற்றப்படுகிறார்கள். இந்த ஊழியத்தில் ஆண்டவர் எத்தனையோ பேரை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்று அங்கே போய் அந்த ஆசீர்வாத ஈரம் காய்வதற்குள்ளே முறுமுறுத்து விடுவார்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன ஆண்டவரை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் வளர்ற வரைக்கும், ஒரு லிமிட்டு ஆசீர்வாதங்களை பெறுகிற வரைக்கும் அம்மா, ஆண்டி, அக்கா, என்ன உறவுகள், சிஸ்டர். ஆசீர்வாதம் வந்த பிறகு மறக்கிறவர்கள் நிறைய பேர். நம்ம போய் நின்னா கூட நம்மளை என்ன கூட கேர் எடுக்க மாட்டாங்க. நிறையா அப்பா இந்த ஊழியத்தில் உண்மையாகவே நிறைய பாடுகள். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் இத்தனை பாடுகளையும் சகித்து அவருடைய வேலையில் நிற்கும் பொழுது அப்பா சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை எனக்கு முத்திரை மோதிரமாக நான் உன்னை வைத்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இன்றைய கொடுக்கப்படுகிற வாக்கு தத்தம், உங்களை ஒரு முத்திரை மோதிரமாக கர்த்தர் வைக்கிறார்.